This video is sponsored by BuyMart shopping app. BuyMart e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் கேரட் பீன்ஸ் போட்டு சுவையான பொரியல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துடுங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகணுக்கி கோல்டன் கலரில் மாறணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சோம்னா அது சீக்கிரமே நல்லா வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்படி வெந்தால் மட்டும்தான் பொரியல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கேரட்டு பீன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கேரட் பீன்ஸ் பொரியலை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 1 or 2 மினிட்ஸ் வந்து வேக விட்டுடலாம். இதை வந்து நம்ம எப்படி வேக வைக்கணும், கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க. ஆனால் மூடி போட்டு வேகும்போது காய் வந்து அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கிடுங்க. மூடி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வேகும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் காயை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன். காய் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து சால்ட்டு காணுமான்னு பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம உப்பு வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ காணாதுன்னா கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. உப்பு எப்போவுமே டேஸ்ட் பார்க்கும்போது, அதாவது பொரியலெல்லாம் உப்பு டேஸ்ட்டு பார்க்கும்போது அந்த வெங்காயத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா காயை விட வெங்காயத்தில் தான் உப்பு வந்து டக்குன்னு பிடிக்கும். அதனால் வெங்காயத்தில் வந்து உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள், ஜீரகம், தேங்காய், அதாவது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து மஞ்சள் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரப்பரன்னு அரைக்கணும். இந்த மஞ்சள் ஜீரகம் தேங்காய் வச்சு அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் வந்து டேஸ்ட்டெல்லாம் வந்து காயில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா வேக வச்சிடலாம். அதாவது தேங்காயோட பச்சை ஸ்மெல்லும் போகணும், அது வந்து காயிலையும் நல்லா பிடிக்கணும். அதனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெத்தடில் வந்து பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் திருநெல்வேலி சைடில் வந்து இந்த மாதிரி பொரியல் வைப்போம். நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான பொரியல் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.